பொன்துவன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிறந்த அன்னைக்கு தான் அவரும் பிறந்திருக்காரு, ரெண்டு பேரும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னம், அதான் எனக்கு மட்டும் லைஃப் ரொம்ப பின்தங்கி இருக்குது, அவங்க பெரிய லெவலுக்கு டாப்பில் போயிட்டுருக்காரே அப்படின்னு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க, ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷம் ரொம்ப யோகம், சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வருஷம் பணத்தை அள்ள போகிறீங்க, இப்படி தொடர்ச்சியாக ஒன்று சொல்லிட்டு வருவாங்க. இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ருசியாக தான் இருக்கும், சுவையாக தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியமாகாது. இது என்னென்னா காலபுருஷ லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிடுவாங்க. இது என்ன காலபுருஷ லக்கணம், காலபுருஷ தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் முதல் ராசின்னு நம்ம கணக்கு எடுக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் மீனத்தை கடைசியாக எடுத்துக்கிறது. இப்போ ஒன்றுன்னா தலை, முகம், ரெண்டுன்னா முகம், மூணுன்னா இப்படி ஒன்று வச்சுக்கிட்டே வரும்போது உடல் உறுப்புகள், அந்த பாகங்கள், அந்த பாவங்களை வச்சு அப்படியே இந்த அடிப்படையில் சில பேர் ஒரு வகையில் பலனை சொல்லிட்டு வருவாங்க. அடுத்தது பார்க்கும்போது ராசியை பார்த்திங்கன்னா, ராசியில் ராசிக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கும். அதை தாண்டி பார்க்கும்போது இந்த குரு சனி இந்த ராசிக்கு எந்தெந்த இடங்களில் வருது, இந்த குரு பயிற்சி சனி பயிற்சின்னு வச்சு அதன் அடிப்படையில் சில பலன்களை சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, சிம்ம ராசியை வச்சு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இப்போ சிம்ம ராசியில் பிறக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவர் ஒருத்தர் முதலமைச்சராக இருப்பார், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கு போராடிக்கிட்டே இருப்பார். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும்ல. முதல்ல ராசியை மட்டுமே பார்க்க முடியாது, ராசியும் ஒரு போர்ஷன், அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. முதல்ல லக்னத்தை தான் அடிப்படையாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இன்றைய டேட்டில் சிம்ம லக்னத்துக்கு குரு எங்கே இருக்குது, சனி எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒன்று பார்த்துக்கணும். ராசிக்கு லக்னத்துக்கும் பார்க்கணும், ராசிக்கும் பார்க்கணும். அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய சனி, இப்போ மீனத்தில் சனி இருக்குன்னா, இந்த சனி நம்ம ஜாதகத்தில், நம்ம சிம்ம லக்கண ஜாதகம்னு வச்சுக்கிட்டோம்னா, இது இந்தந்த இடத்துல பார்வை செய்யுது, எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு. ஏன்னா அடுத்த 2.5 வருஷம் லைஃப் மாறி போயிடும். அடுத்தது மேஷத்துக்கு வருதுன்னா, மேஷத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதோடு தான் சேரும் சனி. அதுக்கப்புறம் அதுலேருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்வை செய்யும். இப்படி தான் வச்சு பலனை பார்க்கணுமே தவிர, இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு, ஒரு பெரும்பாலானவர்களுக்கு ஓரளவு ஒத்து போகக்கூடிய ஒரு பலன் எடுக்கலாம். அவரவர்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பலனை சொல்லி ஆகணும். அப்படி பார்க்கும்போது சிம்ம லக்கணத்துக்கு உரிய கிரகம் சூரியன். இந்த சூரியன் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சூரியன் 6, 8, 12ஆம் இடங்களில் மறையாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 9ஆம் இடத்துக்கு போனால் சூரியன் உச்சமாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையிலே உச்சமாகிறது, லக்னாதிபதி உச்சமாகிறது சிறப்பு தான் அப்படின்னா கூட, அந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதுனால சில பலன்கள் நல்லதாக ஏற்பட்டாலும் பல பலன்கள் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு எதிரான தன்மையுடையதாகவே நமக்கு நடக்கிறதா இருக்கும். அப்படிங்கிறனால சூரியன் 6, 8, 12லையும் மறையக்கூடாது. மேக்சிமம் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்லா இருக்காதுங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது பார்க்கும்போது சூரியனுக்கு அடுத்தது நம்ம 5ஆம் இடத்தை எடுத்துப்போம். 5ஆம் இடம் ஏன்னா 1, 5, 9 தான் ஒரு லக்னத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு அப்படின்னு பார்க்குறோம்ல. அப்போ சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தனுசு. தனுசுக்கு உரிய கிரகம் குரு. இந்த குரு நல்ல நிலையில் இருக்கணும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி இது 3மே பார்த்திங்கன்னா மேக்சிமம் நல்லா இருந்தால் அவங்க வசதியாக இருக்காங்களோ செல்வாக்காக இருக்காங்களோ என்ன செய்தாலும் தனக்குன்னு வாழாமல் மற்றவர்களுக்கு அவங்க கண்டிப்பாக இடையூறு செய்ய மாட்டாங்க. தன்னை போல தான் அடுத்தவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எண்ணி பார்ப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சொல்ல காப்பாற்றணும், ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தனோம்னா அதை நிறைவேற்றணும், கடன் வாங்கினா ஒழுங்காக திருப்பி கொடுக்கணும், இப்படியான அந்த சிந்தனைகள்லாம் அவங்கள்ட்ட இருக்குங்கிறனால தான் 5ஆம் இடத்தை நம்ம மெயினாக பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது சிம்ம லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் தனுசு, தனுசுக்குரிய கிரகம் குரு. அப்போ சிம்ம லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியான குரு நல்ல நிலையில் இருக்கணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஒரு வரை பகை வீடுகளில் இல்லாமல் இருக்கலாம். இப்போ மகரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சம் ஆகிடுது இல்லையா, அப்படி இல்லாமல் இருக்கலாம். அடுத்தது கன்னி புதனில் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு மைனஸ் தானே, அதுக்கு ஒரு வலிமையான வீடு இல்லை இல்லையா.
அதே போல் சிம்ம லக்கணத்துக்கு மட்டும்தான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் கூட அது ஒரு நல்ல பலனை கொடுக்காது. அப்படிங்கிறதுனால இந்த குரு கெட்டு போகாமல் இருக்கிற வரையில் அந்த சிம்ம லக்கணத்தோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். லைஃப்பில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அடிக்கடி நிறைய போயிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. இருந்தாலும் வந்து இந்த ஒரு சமச்சீரான ஒரு லைஃப் அடிப்படை தேவைகளுக்கு பாதிக்காமல் நடுரோட்டுக்கு வராமல் இருக்கக்கூடிய சில சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுத்துரும். அது இல்லைன்னா யாராவது ஒருத்தர்கள் வந்து நமக்கு கை நீட்டி உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ சிம்ம லக்கணத்துக்கு 1 பார்த்துட்டோம், அடுத்தது 5வது பார்த்துட்டோம், அடுத்தது 9ஆம் அதிபதி. இந்த 9ஆம் அதிபதினு வரும்போது 2 விஷயத்தை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக வந்து சிம்மம் அப்படிங்கிறது ஸ்திர லக்கணம். இந்த ஸ்திர லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதி ரெண்டும் ஒன்றா இருக்கும். 9ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதினு சொல்லிவிடுவாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இதே 9ஆம் அதிபதி திரிகோணத்துக்கு உரிய கிரகம், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 4ஆம் இடமான கேந்திரத்துக்கும் உரிய கிரகமாக இருப்பதனால இந்த செவ்வாய் வந்து 9ஆம் இடத்தை தவிர மற்ற இடங்களில் இருக்கிறது நல்லது. குறிப்பாக பகை பெற்று இருக்காமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல, அந்த 8 அந்த மாதிரி 6, 8, 12 மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 6ங்கிறது பெரிய பாதிப்பு கிடையாது. பொதுவாக 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில் வலிமை தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் பாதகஸ்தானத்தில் இல்லாமல் இருக்கிறது, பகை வீட்டில் இல்லாமல் இருக்கிறது வந்து நல்ல பலனை கொடுக்கும். அப்போ சிம்ம லக்கணத்தில் பிறந்தால் மட்டும் போதாது. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும், செவ்வாய் வந்து ஓரளவு நல்லா கெட்டு போகாமல் இருக்கணும், அதை தாண்டி குருவும் நல்ல நிலையில் இருக்கணும். இது 3ம் நல்ல நிலையில் இருந்தால்தான் அவர்கள் வந்து ஓரளவு கம்பீரமாக நடைபோட முடியுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதுக்கு யார் பகை கிரகங்கள் அப்படின்னு பார்க்குறோம்ல, சூரியனுக்கு கடுமையான பகை கிரகம் வந்து சனியை தானே மெயினாக எடுப்போம். அந்த சனி வந்து நல்ல நிலையில் வலிமையாக இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். சனி வந்து சிம்ம லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம், 7ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். இது எந்த இடத்துல இருந்தாலும் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். முன்னால் கூட சிம்ம லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான அந்த சனி வந்து அதுவும் ஓரளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் தரக்கூடிய இடங்களில் இல்லாமல் இருந்தாலே ஓரளவு நல்ல பலனை தான் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. அதே சமயம் அது வந்து பகை வீடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பகை வீடுன்னா விருச்சிகம் வந்து சிம்ம லக்கணத்துக்கு அங்கேருந்து 4ஆம் இடமாக இருந்தால் கூட சனி பகவானுக்கு அது பகை வீடுங்கிறதுனால அந்த இடத்துல சிம்ம லக்கணமாக இருந்து 4ஆம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் சனி அமர்ந்தால் அவர்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் பெண்ணாலும், பெண்ணாக இருந்தால் ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடும் நெருக்கடி உருவாக்கும். மற்றபடி சனி எந்த இடத்துல இருந்தால் கூட ஓரளவு சரி பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பாதகஸ்தானத்தில் இருந்தால் நீச்சம் ஆகிடும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலை இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்படி தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இது 4ஆம் இடத்துல தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு கிரகத்துக்கும் ஒரு பகை வீடு இருக்குல்ல, அந்த பகை வீட்டில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் 7ஆம் இடம் இல்லையா, 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை, அது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பயணிக்கணுங்கிறதுனால சிம்ம லக்கணத்துக்கு மட்டும் குடும்பம் வரைக்கும் சனி விருச்சிகத்தில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு எந்தெந்த வகையெல்லாம் பணம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது புதனோட தன்மையை தான் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா புதன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம், அதாவது கன்னி ராசிக்கு உரிய கிரகம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 11ஆம் மிதுனத்துக்கும் உரிய கிரகம். அப்போ 2ங்கிறது நேரடி வருவாயை குறிக்குது, 11ங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடியது. அதாவது ஒரு லக்கணத்துக்கு லாபத்தையும் தனத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் ஒரே கிரகமாக இருந்து அது கெட்டு போகாமல் இருந்தால் நல்ல பலனை கொடுக்குங்கிறது தான் ரொம்ப சிறப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் இருந்துட்டு போகுது. அதுக்கு மறைவிடங்களில் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு பகை வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம், பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாத்தையும் கடந்துட்டு பாதகஸ்தானமான 9ஆம் இடத்திலும் இல்லாமல் இருப்பது சிறப்பு. புதனை பொறுத்த வரைக்கும் பெரிய மைனஸ் இல்லைன்னு எடுத்துக்கலாம். 6, 8, 12 தவிர மற்ற இடங்களில் இருந்தாலே ஓகே. பாதகஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தாலும் ஓரளவு நல்லது. இப்படி மட்டும் பார்த்தாலே போதும், இந்த புதன் வந்து அவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்துரும். அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள், அதாவது சிம்ம லக்னக்காரர்கள் வந்து தொழில் ரீதியாக எப்படி நல்ல நிலை அடைவார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தொழில் நல்ல நிலையில் அடையணும்னு பார்த்திங்கன்னா சுக்கிரன் எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்து தான் நாம் முடிவு பண்ணணும். அப்போ சுக்கிரனுங்கிறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு உரிய கிரகம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு உரிய கிரகம். அப்போ இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது விட 4ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் 4ஆம் இடத்தில், இப்போ விருச்சிகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிகத்தில் வந்து 10ஆம் பார்வையை தன்னோட 7ஆம் பார்வையை 10ஆம் தன்னோட சொந்த வீட்டையே பார்க்குது இல்லையா.
அப்படி உள்ளவர்கள் சிம்ம லக்கணத்துக்கு கூடுமானவரை சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அது பொதுவாக சுபக்கிரகங்கள் வந்து கேந்திர ஸ்தானங்களில் நல்ல பலனை கொடுக்காது என்றால் கூட இந்த சிம்ம லக்கணத்துக்கு இது ஒரு விதிவிலக்கு. அந்த 4ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக சொந்த வீட்டை பார்ப்பதால் இந்த இடத்துல எப்படின்னா 4-10 தொடர்பு அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நிஷ்கல யோகத்தை உருவாக்கி கொடுக்குங்கிறனால தொழில் ரீதியாக அவங்க நல்லா சக்ஸஸ் ஆவாங்கங்கிறதுங்க ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த சுக்கிரன் கடகத்திலையும் சிம்மத்திலையும் இருப்பது சிறப்பு அல்ல. அப்போ சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் சிறக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுக்கிரனுடைய பொசிஷனை மெயினாக எடுத்து பார்த்துட்டு தான் நாம் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம முக்கியமாக பார்க்கும்போது சிம்ம லக்கணத்துக்கு நட்பு கிரகமான சூரியன், குரு, புதன் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி வந்து பகை வீட்லேயோ பாதகஸ்தானத்துலேயோ இல்லாமல் இருக்கணும். அதுக்கடுத்தது பார்க்கும்போது மற்ற கிரகங்களை வச்சு எப்படி சந்திரன்னா சந்திரன் 12ஆம் அதிபதி தானே, 12ஆம் அதிபதி குடும்பம் வரைக்கும் ஒரு 6 அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கலாம். அதுவும் சந்திரனும் பொதுவாக 6, 8, 12 மறையிறது சிறப்பு இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. அதுவும் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் சிம்ம லக்கணம் இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத முடிவு பண்ணுறோம். சரி, ராசின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ராசிக்கு உரிய கிரகம் இதுக்கு வந்து 4ஆம் இடத்துக்குரிய கிரகம், 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் இந்த பிரசன்ன ரீதியாக அதாவது இன்னும் இருக்கிற கோச்சார ரீதியாக எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் அதுக்கான பலனை எடுக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்போ சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே வந்து கேது இருக்கிறது வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். அதை இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ராசியில் வந்து கேது இருந்ததுன்னா பொதுவாகவே என்ன நினைப்பாங்கன்னா கடவுள் மீது கூட மனிதர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமும் சிக்கலும் நெருக்கடியும் தொடர்ச்சியாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த கேதுவுக்கு குரு பார்வை இந்த கோச்சார குருவோட பார்வை இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ தான் மிதுனத்தில் தானே இருக்குது, 5ஆம் இடத்தை தானே குரு பார்வை செய்ய முடியும். அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதுனால இந்த நெருக்கடி வந்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். இது வந்து அடுத்த பயிற்சி வரைக்கும் அந்த நெருக்கடி இருக்க தான் செய்யும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்கு சனி வரும்போதும் 7ஆம் இடத்துக்கு சனி வரும்போதும் பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கோம். இப்போ 8ஆம் இடத்துல இருக்குது. 6, 7 விட 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஓரளவு பெட்டர் அப்படின்னு பார்க்கலாம். அதனால் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு முதல்ல லக்னத்தை பார்த்துட்டு லக்னத்துக்கு இந்த கிரகங்கள்லாம் எங்கெங்கே நல்ல நிலைமையில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராசியாக இருக்கிற பட்சத்தில் சிம்ம ராசியாக இருக்கிற பட்சத்தில் கோச்சார ரீதியாக குரு எங்கே இருக்குது, சனி எங்கே இருக்குது, ராகு கேது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படி பலனை சொல்லும்போது தான் ஓரளவு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரை இந்தந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் மட்டும் இவருடைய லைஃப் நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அடிப்படை தேவைகள் இந்த 1, 5, 9 நல்லா இருந்தாலே ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை தான் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்ம ராசியில் பிறந்த இந்த சாமியை கும்பிடலாமா, அந்த புக்கில் போட்டிருக்கு, இந்த வீடியோவில் இப்படி பேசுனாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு எந்த வகையிலையும் பலன் கொடுக்காது. சில நேரங்களில் நெகட்டிவான பலனையும் கொடுத்துரும். சிம்ம ராசியில் பிறந்திருக்கேன், ராசி அதிபதி வந்து சூரியன், நான் வந்து சூரியனுக்குரிய மாணிக்கத்தை போட்டுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் போய் பாதகஸ்தானத்தில் உட்காந்துதுன்னு வச்சுக்கோங்களேன், 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ அது உங்களுக்கு நெகட்டிவான பலனை கொடுக்குங்கிறதுனால லக்னத்தை அடிப்படையாக கொண்டு மற்ற கிரகங்களோட அமைப்பையும் பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கடவுளை வணங்குறதும் நீங்கள் வந்து ஒரு விருப்பமான நிறத்தை பயன்படுத்துகிறதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்ட கற்களை அணியிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்ன நேயர்களே, இது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.